ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 16. வெள்ளிக்கிழமை மணி வந்து 1:10. என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்த்துலாம். எனக்கு காலையிலே பண்ணிட்டேன். வெள்ளை சாதம், அடுத்து வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது, ஒரு கிழிச்ச மீனும் அதுவுமே. அடுத்து வந்து இங்கே வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். சிறுக்கீரை வந்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கேரட் மிளகுத்தூள் போட்டு பொரியல். அடுத்து இங்கே டின்னர் பாக்ஸுக்கு ஒரு 4 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இதான் இது லஞ்சுக்கு. அந்த டின்னர் பாக்ஸுக்கு குழம்பு வந்துட்டு நம்ம இந்த குழம்பு தான் ஊற்ற போகிறோம். அதாவது வந்து கடலை குழம்பு வச்சுருக்கேன், தேங்காய்லாம் அரைச்சி வச்சு. அதுதான் வந்து இட்லிக்கு சைட் டிஷ்ஷு. ஊற்றும் போது நான் காட்டுறேன். இதை வந்து இட்லிக்கு கடலை குழம்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கறி குழம்பு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டில். பிடிச்சவங்க அதை சாப்பிடுவாங்க. அந்த வாழைக்காய் வறுவல் இருக்குது, அதில் ஒரு 2 பீஸ் இதில் வச்சிடலாம். அவ்வளோதான், டின்னர் பாக்ஸுக்கு கட்டியாச்சு. கடலை குழம்பு, இட்லி, கேரட் பொரியல். இப்போ பார்த்தீங்களா, மணி 2 ஆகிடுச்சு. என்னவோ தெரியல, பசி இல்லை, உட்காந்துட்டு இருந்தேன். பிளேட் எடுத்து வச்சாச்சு. இப்போ கேரட் பொரியல் எடுத்து வச்சுக்கலாம். கூட வந்துட்டு இப்போ சீக்கீரை பொரியல். பார்த்தீங்களா, இதை யாருமே தொடவே இல்லை. இப்போ நைட்டுக்கும் சாப்பிட முடியாததுனால எல்லா கீரை பொரியலையும் நானே எடுத்து வச்சுக்க போகிறேன். 15 ரூபா கொடுத்து இந்த கட்டு வாங்கிட்டு வந்தேன். சின்ன கட்டு தான். கடைசியில் நான் மட்டும்தான் திங்க போகிறேன். இப்போ சாதம் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இதிலே வந்துட்டு நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது இல்லையா, கிழிச்ச மீன் ஒன்று இருக்குது. அதை வச்சு கொஞ்சமாக பாதி சாதத்துக்கு குழம்பு சாப்பிட்டு மீதிக்கு ரசம் ஊற்றிக்கலான்னு இருக்கேன். கொஞ்சமாக குழம்பு ஊற்றிப்போம். மீன் குழம்பு ஆசைப்படுறது கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வேளை சாப்பிட்டு நீச்சி போதும்னு ஆகிடும். அடுத்து வாழைக்காய் வறுவலையும் கொஞ்சம் வச்சுக்கலாம். ரசம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். போய் சாப்பிட வேண்டியது தான். இப்போ கீரை பொரியல் சாப்பிட்லாம். கீரை பொரியல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக உப்பு அதிகமாக போட்டுட்ருக்கேன். சமையல் பண்ணும்போது கை வந்து ஒரே நடுக்கத்தோடையே சமையல். அதனால நான் வீடியோலாம் எதுவுமே எடுக்கலை வேறு. கொஞ்சம் பெருமனே சாப்பிட்டுட்டு பொரியல் அப்புறமா தான் ரைஸை சாப்பிட்லான்னு இருக்கேன். என்ன பண்ணுறது, பொரியல் நிறையா இருந்தால் அதை தான் முன்னே சாப்பிட்ணும். இப்போ கேரட் பொரியலையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். கேரட் பொரியல் நல்லா தான் இருக்குது, கீரை பொரியல் நல்லா இருக்குது. ஒரு கல் உப்பு தான் அதிகமாக இருக்குது. அதனால சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டுடலான்னு பார்க்குறேன். ஏன்னா வெறுமனே சாப்பிட்டா உப்பாக இருக்குது. வாழைக்காவும் நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான், இதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி சாதத்துக்கு ரசத்தை ஊற்றிக்கின்னு எழுந்துட வேண்டியது தான். என்ன பண்ணுறதுனே தெரியல. சாதம் இவ்வளோ நேரமாக சூடாக எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ஆனில் தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் சூடு ஆறுனாலும் எனக்கு பிடிக்காது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.